புதிய பயணத்தை தொடங்குகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நேற்று பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. அது எதற்காக அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? மற்றும் ஒரு விஷயம் இருக்குது அதில். என்னான்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2031 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் போட்டியிட போகிறாரு. மற்ற கூட்டணிகள்லாம் அவரோட இணைந்து கைகோர்த்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இதுதான் உண்மை. அதற்கான முதல் படிக்கட்டை காலடி எடுத்து வச்சிருக்கிறாரு நேற்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸில், ஓகேங்களா? இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும். ஆகையால் இனிமே தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட கட்சிகள் வந்துருச்சு, ஓகேவா? அதாவது ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மேடைன்னு சொல்லி ஒரு கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலையும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆகையால் இது அடுத்த வருடம் மாற்றத்திற்கு விஜய் அவர்கள் வெளியேற்றிட்டு நாம் அமரணும்னு சொல்லி ஒரு அரசியல் நோக்கத்தின் செயல்பாடுகளாக தான் இருக்குது.